வாழைப்பூ ஐர மீன் குழம்பு எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம். பூ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இந்த சைஸில் இருக்க பூ ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டில் இருக்க பூவோட இதுக்குள்ளே இருக்க இந்த நரம்பும் இந்த இதழ் மாதிரி இருக்கும்னா அது ரெண்டையும் எடுத்தால் போதும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இது க்ளீன் பண்ண அப்புறம் மோரில் போட்டு வைக்கலாம், கறக்காமல் இருக்க. இதை கட் பண்ண தேவையில்லை, மாதிரி மோரில் போட்டு வைக்கலாம். சின்ன வெங்காயம் 20, ஒரு 6-7 சின்ன வெங்காயம் குழம்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். மீதமுள்ளதை அரைச்சி எடுத்துக்கலாம், வதக்கியும் அரைச்சிக்கலாம். தக்காளி 1, பச்சை மிளகாய் 4, ஒரு முழு பூண்டு மாதிரி தோல் உரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். புளி கொஞ்சம், சின்ன எலுமிச்சை அளவு புளி, மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சோப்பு கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம், மஞ்சள் தூள், வெங்காயத்து கூட கொஞ்சமாக சீரகம் இல்லைன்னா சோம்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் சோம்பு. இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு வாழைப்பூ வதக்கி எடுத்துக்கலாம். அதே எண்ணெயில் தாளிக்கக்கூடாது, தனியாக எண்ணெய் விட்டு தாளிச்சுக்கணும். அதே எண்ணெயில் தாளித்தோன்னா துவர்ப்பு இறங்கி ரொம்ப கசப்பாக இருக்கும். இப்போ நல்லெண்ணெய் விட்டு வாழைப்பூ வதக்கிக்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய், பூ எண்ணெயில் நல்லா ஃபஸ்ட்லேயே வதக்கிட்டும் எடுத்து செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெயில் ஃபஸ்ட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது கூடுதல் சுவையாக இருக்கும். இந்த மாதிரி பொரிச்சிட்டு பண்ணோன்னா குழம்புலையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இதை எடுத்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக விட்டுக்கலாம். கடுகு, வெந்தயம், சோம்பு, பூண்டு, வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, தக்காளி நல்லா கரைஞ்சதும் அரைச்சி வச்சுக்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா கரைஞ்சிடுச்சு, வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். அரைச்சி வச்சுக்க வெங்காயம், நல்லா வெங்காயம் பச்சை வாசனை போக வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு. மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்சுருக்க புளி, தேவையான அளவு உப்பு, ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். கொதிச்சிடுச்சு. இப்போ பொரித்து வச்சுருக்க வாழைப்பூ சேர்த்துக்கலாம்.
நம்ம வெங்காயம் அரைச்சி சேர்க்குறதுக்கு பதில் தேங்காயும் அரைச்சி சேர்த்துக்கலாம். புளி வந்து ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். புளியை பொறுத்து சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சதும் ஆஃப் பண்ணிடலாம். பூ வந்து வதக்கி சேர்த்தோம்னா அந்த கசப்பு இருக்காது. கொஞ்சம் சில பூவில் வந்து அந்த கசப்பு இருக்கும். ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். வாழைப்பூ ஐர மீன் குழம்பு, சைவ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு.